கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இப்படியாக நாம் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாட்சிமை நிறைந்தவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாலை வேளை கூட உடைய சமூகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய துதிக்க ஆராதனை செய்ய கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில கூட ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே எங்களுடைய முதல் காணிக்கைகளை தசம பாகங்களை நாங்கள் ஏறெடுத்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட இந்த முதல் வார ஆராதனையில கூட உங்களுடைய பிரசன்னம் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றே எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க, எங்களுடைய சிந்தனையை ஆயத்தப்படுத்துங்க, எங்களுடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் யாவரும் எடுத்து நிற்போமாக. ஓம் ரபா ஷந்தன பாரியாதே, ஓம் யாதே ரபா ஷந்தன துயாமியே அன்பினாமியே துணையாதரே.
ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. What a presence of Father God. Lord, I know, Lord of Father God, you are here, Lord of Father God. ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா அக்னி மயமாக ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. Lord of Father God, what a presence of Father God. Lord, your presence is here, Lord of Father God. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா நீர் மட்டும் உதவின எபினேசர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே எங்களோடு நீர் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே கொல்லாத கண்களுக்கு எங்களை நீங்களாக்கி ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி கோடான வழிகளை ஆண்டவரே அமையப்படுத்தி ஆண்டவரே நீ மட்டும் எங்களை வழி நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. அப்பா உடைய வசனம் சொல்வது போல ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையில் ஆண்டவரே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே அவன் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு ஆண்டவரே தன் காலத்தில் தன் கனியை தந்து ஆண்டவரே இடையறாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவன் வாழ வைக்கிற நீ தேவன் ஆண்டவர் சுவாமி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ உடைய மத்தியில ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இதோ உடைய பிரசவத்துக்குள்ளாக எங்களை நீ நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி இதோ வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கண்ணீரை மாற்றும் ஆண்டவரே. அழுகையை மாற்றும் ஆண்டவரே. கவலைகளை மாற்றும் ஆண்டவரே. அக்னி அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. ஆண்டவரை எழுப்பி பிரகாசி என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே உங்களுடைய சத்தியம் எங்களுக்கு ஆண்டவரை கேடகமும் இருக்கிறது ஆண்டவரே. பரிசையா இருக்கிறது ஆண்டவரே அப்பா. பரிசயமாயிருக்கிற வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையை தங்குவான் என்று சொன்னீரே அப்பா. இதோ ஆண்டவரே அப்பா உன்னதமான தேவனுடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே உங்களுடைய மறைவில் தங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா எல்லா
வாழ்க்கையை மாற்றி போட்டார். மருத்துவ அனுபவங்களை மாற்றி போட்டார். எல்லாவற்றையும் நம்ம கண்ணீரை மாற்றினார், கவலையை மாற்றினார், அடையை மாற்றினார், எல்லாவற்றையும் மாற்றினார். எத்தனையோ தடவை நம்ம நெருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலையில எல்லாவற்றையும் மாற்றின தேவன் இன்றைக்கு 11 மாதங்கள் நம்மை நடத்தி இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல அவர் பிறந்த மாதத்துல நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இது போல இந்த நாள்ல கூட நம்ம சொல்லுவோம், அறிக்கையாக சொல்லுவோம், கர்த்தர் மாற்றினார். ஒரு பெரிய கைத்தட்டலோடு
are suffering. நல்லா தான் போயிட்டு இருந்த படகு, இந்த பயணம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஆனா திடீரென்று ஒரு புயல் வந்தது. Why it happened? எதற்காக? வேதத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சகலமும் நடக்கிறது. If there is a changes in your life, if there is a changes in your journey with Christ, குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒரு மாற்றம் வரும்போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக, அவர் நாம மகிமைப்படுவதற்காகவே கர்த்தர் செய்கிறார். I want you to recognize and realize that everything is Almighty God's hand. எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஓ ராமஷா அப்படியே வந்து நல்ல மனதால அவர் ஸ்தோத்திரிப்பாங்க. ஒரு நாள் மாறாது. அவர் வாக்குரைத்தவர், அவர் வாக்குரைத்த தேவன், அவர் சொன்னதை நடக்கும், அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும். ஒரு வாழ்க்கையில் அவர்கள் புரியலன்னா அப்படியே அமைதியாக போய்விடும். விசுவாசத்தோட காலங்கள் மாறலாம். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், இவர் என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நம்பினவர்கள் மாறலாம். நீர் போய் சொல்வதில்லை. நாங்கள் நம்பின தேவன் கைவிட நீர் ஒரு நாளும் மாறாதவர். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் வெளியில கொண்டு வந்து நடத்தினவர் நீர் ஒரு நாளும் மாறாதவர். செங்கடலை பிளந்து அவர்களை அற்புதமாய் நடத்தி சென்ற தேவன் அல்லவா. அப்படியே ஒரு பிரேயரோட maybe you have come to certain situations, ஒரு மாற்றங்கள் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில நீ இருக்கலாம், சோர்ந்த நிலையில நிற்கலாம். இந்த இடத்துல இந்த புதிய மாதத்துக்குள்ள ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். கடந்த 11 மாசம் உங்களை அற்புதமா நடத்தி வந்தார். ஜீவனை கொடுத்த தேவன், சுகத்தை கொடுத்த தேவன் இனியும் நடத்த வல்லவர். இந்த 12வது மாசம் டிசம்பர் மாதத்துல கர்த்தர் உன்னை இன்னும் நடத்துவார். அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. ஏன்னா அவர் கிருபை போதுமானதா இருக்கிறது. அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது. Come on church, அவர் கிருபை போதுமானதா இருக்கிறது. Hallelujah, அவர் கிருபை போதுமானதா இருக்கிறது. Thank you Lord. We give you all the praise Lord. எல்லா மகிமை, எல்லா கனமும், எல்லா விபாஷாதா ராமகதா. Hallelujah. Hallelujah. Can you sing together? எல்லாரும் சபை குழுக்களை யாவரும் நாவுகளிலிருந்து சொல்லுங்க பாப்போம். உங்க கிருபை ஐயா அப்பா, உங்க கிருபை இல்லாமல் நான்
நடத்தி வந்திருக்கீங்க. நன்றி. இந்த நாள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க கரம் இருந்து எங்களை நடத்தட்டும். எங்களுக்குள்ள விசுவாசம் பெருகட்டும். நீர் எங்களுடைய நம்பிக்கை மலையாருக்கு ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. வந்த பிள்ளைகள் யாரும் தேவ சமாதானம் உண்டாகும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபித்தோம் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, சந்தோஷமா இருக்கு. Amen. Praise the Lord. Amen. Thank you, Jesus. Amen. Praise the Lord. Amen. சந்தோஷம். Amen. கர்த்தர் நாளில் நன்மைகள். வாங்க சிஸ்டர், வாங்க. முதல்ல டிக்கிறது அவங்க சிஸ்டர். ஆண்டி சகுந்தலா ஒரு டெஸ்டமனி ஷேர் பண்ண இருக்கிறாங்க. கம் வாங்க. நல்ல ஒரு கரங்களை தட்டுவா அவங்களுக்கு. give one more mic please. ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும் பவானி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் அழுந்த கண்ணீரோடு நான் உட்காந்து ஆண்டவர் கருத்தில் உட்காந்து நான் ஜெபித்தேன். ஆண்டவரே மகளுக்கு இப்படி இருக்க ஆண்டவரே, நீங்கள் அது சுகம் கொடுக்கணும். நீ வல்லமையான தேவனாக இருக்கார். இந்த மகள் ரொம்ப ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப அவதிப்பட்டிருக்குது. ஆண்டவரே நீர் அதை எடுத்து போடுங்கன்னு நான் விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்கிறேன். அப்போ அந்த கையில் கட்டலாம் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் நான் சபையில் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியம் உணர்த்தினார். அந்த கையில் உள்ள கட்டை அதை அவுக்கணும் அப்படி சொல்லி என்கிட்ட உணர்த்தினார். நான் வீட்டில் போய் ஆண்டுகிட்ட ஜெபிச்சுட்டு கத்திரிக்கோள் எடுத்து அந்த கயிறை அறுத்து விட்டுட்டேன். கழுத்தில் உழுதும் கையில் உழுதும் நான் அதை அறுத்து விட்டு மறுநாள் ஆண்டு அதுக்கு சுகம் கொடுத்தாரு. ஆண்டு ரொம்ப நல்ல தேவனாக இருக்கார். நம்ம எது கேட்டாலும் அவர் சமூகத்தில் அவர் அதை அப்படியே செய்கிற தேவனாக இருக்கார். ஆண்டு நாமத்து இந்த வேலையில் நான் மகிமை செலுத்துகிறேன். ஆண்டு ரொம்ப நல்லவராக இருக்கார். ஆமென். தேங்க்யூ. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். ஆமென். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். சிஸ்டர் சாந்தி anything? ஓ இல்லையா, சரி ஓகே. நான் கூட டெஸ்டமனி. ஓகே ரைட். அல்லேலூயா. இப்பொழுது நம்மளுடைய சீசனை பார்த்தீங்க சொன்னால் நம்ம ஒரு கிறிஸ்மஸ் சீசனுக்குள்ளே சபைக்குள்ளே வந்தோடனே ஒரு அலங்காரத்தை பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் இதை பார்த்தோன்னே ஒரு லைட், கலர்ஃபுல் லைட், ஸ்பீக் அபவுட் த ரெயின்போ. நம்ம ஆண்டவர் ரெயின்போவை நோவா நாட்களில் அப்படி அழகாக ரெயின்போவை காட்டுறாரு நோவா கிட்ட. எதற்காக? ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் பண்ணாரு? ஐ வில் நெவர், நான் அழிக்கவே மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்தோடனே இதை பார்க்கும்போது நான் தான் ஃபீல் பண்ணேன். இங்கே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் உங்களை அழைத்தது ஒரு ப்ராமிஸ்க்காக உங்களை அழைச்சிருக்கிறார். அந்த ப்ராமிஸ் என்ன தெரியுமா? நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நன்மைகால முடிசூற்றப்படுவீர்கள், ஒரு நன்மையும் குறைவுபடாது. Every promise has been fulfilled on you and me. Amen. Hallelujah. Hallelujah. நல்ல ஒரு உற்சாகத்தோட ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டுங்க அப்படியே சந்தோஷத்தோட. பத்தலங்க நல்லா. சமாதான பிரபுவின் பிறந்த நாள் இந்நாளை கொண்டாடு. Can you off the light? சமாதான பிரபுவின் பிறந்த நாள் இந்நாளை கொண்டாடுவோம். சேர்ந்து come on. சமாதான பிரபுவின் பிறந்த நாள் இந்நாளை கொண்டாடுவோம். சமாதானம். Merry, Merry Christmas, Merry, Merry Christmas, please enjoy with you. Merry, Merry
Come on everyone. நல்ல சந்தோஷத்தோட சமாதான பிரபு பிறந்த நாள் ஆன் பண்ணிருக்க. சமாதான பிரபுவின் பிறந்த நாள் இந்நாளை கொண்டாடுவோம். தூதர்கள் துதித்திடும் வேலையில ஆமென் ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் துதிக்கும் போது ஒரு அற்புதம். வேளையில் பிறந்தார் பூமியிலே உலகத்தின் வெளிச்சமாகவே அவனார் மடியிலே தூதர்கள் துதித்திடும் வேளையில் பிறந்தார் பூமியிலே உலகத்தில் வெளிச்சமாகவே அவனார் மடியிலே சமாதான பிரபுவின் பிறந்த நாள் இந்நாளை கொண்டாடுவோம். சமாதான பிரபுவின் பிறந்த நாள் இந்நாளை கொண்டாடுவோம். ஆமென் ஆமென். அப்படி உட்காருங்க. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு பிறந்தது மிகுந்த மகிழ்ச்சி உண்டானதா. ஆமென். இயேசு பிறந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த பூமி களி கூர்னது. அங்கே அப்பா பிதாவானவர் கவலையாக இருந்திருப்பார், என் ஒரே குமாரனை நான் கொடுக்குறேனே அப்படின்னு. பட் த ஹியூமன், இந்த மனித குலம் எல்லாரும் இந்த பூமியை மரம் செடி கொடிகள் மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமாக அவரை வர வைத்தது. ஏன்னா ஒரு இரட்சகர் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். ஆமென். நான் நம்புகிறேன் இந்த நாள் இயேசு நம்ம வாழ்க்கையில் பிறந்த நாள். அந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷமான நாள். தொடர்ந்து விசுவாசத்தோடு இருப்போம். இந்த மாதத்திலையும் கர்த்தர் கொடுக்குற இந்த வார்த்தையை பிடித்துக்கொள்வோம், இந்த ப்ராமிஸை பிடித்துக்கொள்வோம். இன்றைக்கி உங்களோட கூட ரோமர் எழுதின நிருபத்திலிருந்து 8வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 39வது வசனத்துக்குள்ளே நாம் தியானிக்க போகிறோம். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 31 to 39. நீங்கள் எல்லாரும் அதை வாசிக்க போகிறீங்க. இன்றைக்கு யாருக்கிட்ட பைபிள் இருக்க வாசிங்க. இன்றைக்கி நவீன காலத்தில் மோஸ்ட் ஆஃப் யூ பிரிங் யூர் ஃபோன். இன்றைக்கி ஃபோன் கொண்டு வரீங்க. நான் அதை அட்வைஸ் பண்ண மாட்டேன், உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டேன். நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணணும் பைபிள் படிக்க அப்படின்னு. ஐ ஆல்வேஸ் என்கரேஜ் யூ டு பிரிங் யோர் வாட் பைபிள். எப்பொழுது நீங்கள் வேதத்தை சுமக்கணும். இன்றைக்கு வேதத்தை சுமந்தா நாளைக்கு வேதம் உங்களை சுமக்கும். நல்லா சொல்லுங்க. எல்லாரும் அடி ஆமேன்னு சொல்லியிருக்கேன். சந்தோஷம். ஆமாம், இந்த பைபிளை சுமந்த யாவரும் கைவிடப்படுவதில்லை. ஃபோனை சுமந்தவர்கள் எல்லாம் கைவிடப்பட்டாங்க. ஏன்னா ஃபோனு ஆஃப் ஆயிடுது, ஆனால் பைபிள் ஆஃப் ஆகாதுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த பகுதியில் 37வது வசனத்தை மையமாய் வைத்து உங்களோட ஒரு 5 விஷயத்தை சீக்கிரமாக தியானிக்க போகிறோம். இன்றைக்கி என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு we are more than a conquerors in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொண்டவர்கள். ஆமென். அப்படின்னு ஆங்கிலத்தில் வேதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சொன்ன வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வெற்றி என்னதுக்கு தெரியுங்களா? வெற்றிகள் விட அதிகமாக ஜெயம் கொண்டவர்கள். இருக்கிற வெற்றியை காட்டிலும் ஏதோ ஒரு வெற்றி, ஒரு சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அந்த வெற்றியை காட்டி அதிகமாய் செய்கிறவர், அதிகமாய் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துகிறவர். யூ ஆர் மோர் தென் அ கான்கரர்ஸ். we are more than a conquerors in Christ. Amen. அந்த 37வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், நம்மளை அன்பு கூறுகிற தேவனால நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த ரோமரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதிகமாக பவுல் சபைக்கும் அங்கே ரோமர் பட்டணத்தில் அங்கே இருந்த வசித்த கூட அங்கே வாழ்ந்த யூதர்கள், அங்கே இருந்த புறஜாதிகள், குறிப்பாய் தேவனை நேசித்த பிள்ளைகளுக்கு அவர் ரொம்ப அழகாக எழுதுகிறார். அதனால தான்
அங்கே பழைய ஏற்பாடு காரியங்கள் எல்லாம் அந்த ரோமர் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய காலத்தில் நீதிமான் குறித்து அங்கே அதிகமாக சொல்லப்படும். ஒவ்வொரு விஷயங்களும் அழகாக வேர் பிரித்து இந்த ரோமர் புஸ்தகத்தில் பார்க்கலாம். அப்படின்னா இறையல் சம்மந்தப்பட்ட தியாலஜிக்கல் எஸ்பெக்டில் இந்த புஸ்தகம் அதிகமாக ரொம்ப ஹெவியான ஒரு புஸ்தகம். இதில் அங்கே இருந்தவர்கள் பிள்ளைகளுக்காக இந்த பகுதிகள் எழுதப்படுகிறது, இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. கவனிச்சிங்கன்னு சொன்னாக்கா, பாடுகள் மத்தியில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பாடுகளை கடந்து போகும்போது, ஆண்டவருக்காக அவங்க சில உபத்திரங்களை கடந்து போகும்போது, அதன் மத்தியிலே தேவன் சொல்கிறாங்க வார்த்தையை, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் அப்படி சொல்கிறார். ஏன்னா கீழே உள்ளதெல்லாம் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் பவுல் ரொம்ப அழகாக சொல்ல, உபத்திரமோ மரணமோ எது வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? That's no one can separate you from the love of Christ. இயேசுவுடைய அன்பு, ஆண்டவராக இயேசுவுடைய அன்பை விட்டு ஒருவனும் நம்மளை பிரிக்க முடியாது என்று எழுதுகிறார். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும். அல்லேலூயா. அப்போ இந்த மாலை வேளையில் இந்த வசனங்களை தியானிக்கும் போது இந்த காரியங்கள் உங்களோட கர்த்தர் பேசட்டும். இந்த வேளையில் நீங்களும் நானும் வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர் அழைத்திருக்கிறார். We are more than a conquerors. அதிகமாக நாம் பெற்றுக்கொண்ட வெற்றியை காட்டி இன்னும் அதிகமாக நம்மை நடத்துகிற தேவன் அவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு 5 விஷயங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒன்றாவது காரியம், God is for us and no enemy can stand against us. வாசிப்போம் 31வது வசனத்தை 37வது வசனத்தை மையமாய் வைத்துக் கொள்ளுங்கள். 31 39க்குள்ள இருக்கிற பகுதிகளை ஒரு 5 விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். இப்போ 31வது வசனத்தை பார்ப்போமா? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், கவனிங்க இந்த வசனம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். ஆமென். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சரிம்மா, 31. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God for us, நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசத்தை வரும்போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். God for us, தேவன் நமக்காக இருக்கும்போது நமக்கு விரோதமாய் எழும்புவது யார்? That no enemy can stand against us. எந்த சத்துருக்களும் நமக்கு எதிராக வர முடியாது. அதை மீறி வந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்கும். அந்த விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்களை கர்த்தர் அழித்து போடுவார். தேவன் அதை எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். ஆதியிலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வேதத்தை வாசிப்போமானால் from Genesis to Revelation ஒரு முடிவே தேவன் கரத்தில் தான் இருக்குது. ஆண்டவர் தான் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். கர்த்தர் தான் முற்றிலும் ஜெயம் கொண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். That no one can stand against you. தாவீது ரொம்ப அழகான ஒரு உதாரணம். 1 சாமுவேல்ல நீங்கள் கவனிச்சீங்கன்னா 17வது அதிகாரத்தில் நீங்கள் வசனங்களை எழுதி கொள்ளுங்கள். and go home and you can read the words. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45 இருந்து 50 வரைக்கும் நீங்கள் வாசிங்க சொன்னா, when David tell Goliath, தாவீதுக்கு ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நிந்திக்கும் போது, கோலியாத் என்ற ஒரு ராட்சசன், அந்த சத்துருவானவன் தேவ பிள்ளைகளை நிந்திக்கும் போது, தேவ பிள்ளைகளை அவமானப்படுத்தும் போது நடந்தது என்ன? கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணி எழுப்பின தாவீது அங்க வரார். சிறுவன் தான். even though he was a boy, he was a teenager, ஒரு சாதாரண ஒரு பையனா இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறத வெளிப்படுத்தி சொல்லுகிறார். and God proof, அது எவ்வளவு பெரிய ராட்சசன் வந்தாலும், எவ்வளவு பெரிய சத்துரு வந்தாலும், அந்த நாமத்தை சுமக்கும் போது, come on church, when you carry the name of Jesus, இயேசுவுடைய நாமத்தை நீ சுமக்கும் போது அந்த நாமத்தோட வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். தாவீது அங்க பார்க்கிறோம். David tells Goliath, he comes in the name of the Lord. இயேசு தேவனுடைய நாமத்துல அங்க தாவீது வர்றான். அந்த நாமமே தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தது. அந்த நாமமே தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தது. We are more than a conquerors. நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள்.
Believe it. விசுவாசிங்க. எந்த அளவுக்கு உன் விசுவாசம் பெருகிறது, எந்த அளவுக்கு உன் நம்பிக்கை பெருகிறதோ அந்த அளவு தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்க முடியும் நம்ம வாழ்க்கையில. அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமையை நம்மளுடைய பயணத்தில் பார்க்க முடியும். எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கர்த்தர் நம்மளை நடத்துகிறவர். தாவீது கோலியாத்தை அடித்து போட்டான். அவன் கரத்தில் இருந்த அந்த ஒரு கல் அந்த கோலியாத்தோடைய முற்று வல்லமையும் அழித்து போட்டது. கோலியாத்தோட அந்த பவர் எல்லாம் அவன் இழந்து போய் கீழே விழுந்தான். I try to encourage you today. If God is for us, தேவன் நம் பட்சத்தில் இருந்தா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா, ஒருவன் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. ஆமென். நான் மனுஷர்களை பத்தி பேசல. I'm talking about the evil. கெட்டவன், பிசாசு, உன்னை என்னை அழிக்கும்படியாக இந்த பூமியில வெளிப்பட்டவனை குறித்து நான் பேசுகிறேன். குடும்பத்தை நாசம் பண்ணுகிறவனை பற்றி நான் பேசுகிறேன். விரோதமாய் வருகிற ஆயுதங்களை குறித்து நான் பேசுகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நடத்துவாராங்க. ட்ரஸ்ட். உன்னுடைய விசுவாசத்தின் அளவு ஒரு வல்லமை உனக்குள்ள கிரியேட் பண்ணும். உன் நம்பிக்கையின் அளவு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை நம்ம விசுவாசிப்போம். நம்மளுடைய சத்துருவை பெருமை பாராட்ட நிப்பாட்டுவோம். Stop magnifying the enemy. உங்க பிரச்சனையை பெருசாய் பேசுறதை நிப்பாட்டுவோம். நம்மளுடைய பிரச்சனையை பேசுறதை நிப்பாட்டுவோம். தேவன் பெரியவர் என்று பேசுவோம். அல்லேலூயா. When you magnify your enemy, when you magnify your problems, when you magnify your situations, the failure situations, I tell you, God becomes small. தேவன் அதை சிறுவராய் ஆகிறார். தேவனுடைய வல்லமை அப்படியே சிறுமைப்படுத்தப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு விஷயத்தை நம்புங்க, கர்த்தரை பெருமை பாராட்டுங்க. உன் சூழ்நிலைகள் எல்லா மத்தியிலும் என் இயேசு பெரியவர் என்று சொல்லாருமே. வாக்குரைத்தவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வழி நடத்தக்கூடும். ஆமென். அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர், அற்புதமானதை செய்கிறவரை நாம் மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். Magnify God. Start magnifying God. Hallelujah. அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. உட்கார்ந்துக்கிட்டு just praise him, praise him, magnify him. ஒரு சூழ்நிலைகள் மாற போகிறது. பாடல் மட்டும் இல்லை, எல்லாமே மாற போகிறது. பாடல் மட்டும் இல்லை, I speak about your situation, your life, the things that you are going through going to change. Oh, hallelujah, hallelujah. The conqueror is within us. ஆளுகை செய்கிற தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். துதிக்காரமைங்க, துதிக்காரமைங்க. உன் சூழ்நிலை மாற போகிறது. ஓ, இன்னும் கடந்து போகிற பயணம் வெகு தூரம். இஸ்ரவேல் பிள்ளைகளோட பயணம் வெகு தூரம். ஓ, அந்த பயணம் எல்லாம் கர்த்தர் மேக ஸ்தம்பமாய் கூட வருகிறார், அக்னி ஸ்தம்பமாய் கூட வருகிறார். Start magnify him. Oh, hallelujah, hallelujah. Oh, Rabba Shada, Rada Rabba Shada, Rabba Landa. Come on, magnify him. முத அம்மா சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் விடுதலை கொடுத்தார், தேவன் விடுதலை கொடுத்தார் என் பிள்ளைக்கு. ஓ, இன்னைக்கு அந்த விடுதலை உன்னை தேடி வருகிறது. அந்த விடுதலை உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை தேடி வருகிறது. உன் சூழ்நிலை மாறுகிறது. ஓ, ரபா ஷாதா ராமா லாந்தா. ஓ, ஹalleluya, எபினேசரே. ஓ, ரிபா ஷாதா ராபா கலாந்தோ ரோபோ ஷாதா. Yes, 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 in the name of Jesus. Thank you, Lord. Yes. ஒரு பிரசன்ஸ், ஒரு தேவ பிரசன்னம் உங்களை தொடட்டும். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைகளை கர்த்தர் தொடட்டும். Yes, 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 yes. Come on, உன்னுடைய இருதயத்தில் அப்படியே உள்ள இருந்து உன்னுடைய ஆத்துமா அப்படியே பாடட்டும். உன்னுடைய ஆத்துமால இருந்து, from your soul, from your deep of your heart, your inner man உள்ள இருந்து. Oh, yes. ஒரு வல்ல ஆவியானுடைய பிரசன்னம், ஒரு வல்ல ஆவியானுடைய பிரசன்னம்.
அப்பா, we lift up your name. We lift up your name. அப்படியே கண்களை மூடி, யாரும் எங்கே பார்க்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு சிலரோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்குது. உன் மைண்ட்ல ஒரு அற்புதம் நடக்கிறது. உன் ஹார்ட்ல ஒரு அற்புதம் நடக்கிறது. ஓ ராதா மாலாதா ஷதா மதே ரகாலந்தோ உரபா ஷோகோ ரோபோடியாந்தா. Thank you. Thank you, Jesus. Father, we thank you for your promise. Amen. Thank you. இரண்டாவது காரியம், God gave his best. ஆண்டவர் அவர்கிட்ட இருந்த சிறந்ததை நமக்கு கொடுத்திருக்கிறார். His only son for us. அங்க படிச்சீங்க, வாசிங்க சொன்னா அந்த 32வது வசனத்துல தம்முடைய சொந்த குமாரன் பாராமல், வாசிமா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும், நீங்க நமக்கு எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். He gave his only son, the best gift. இந்த கிறிஸ்மஸ்க்கு அன்னைக்கு வேணும் சீட் அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். அப்போ நம்ம ஆரம்ப நாட்களில் சபையில் கிறிஸ்மஸ் ட்ரீயில் கொண்டாந்து கிஃப்ட் வைப்போம். எத்தனை பேருக்கு நினைவு இருக்கு? How many of you remember that? கிஃப்ட் வைப்போம். அப்போ உங்களோட பேர் பிரகாரமாக நீங்கள் போயிட்டு உங்கள் கிஃப்டை எடுக்கணும். இந்த ஆண்டு நம்ம அதை செய்ய போகிறோம். நான் இப்பயே சொல்கிறேன், குறிப்பெடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோன்றது, நீங்கள் 5 ரிங்கெட்குள்ளே கிஃப்ட்டு வாங்க போகிறீங்க. அடுத்த வாரத்தில் நம்ம இங்கே முன்னுக்கு பேர் எடுப்போம். அந்த குலுக்கு சீட்டு தெரியுமா? சீட்டு குலுக்கு பேர் குலுக்கு சீட்டு தான், அதில் பேர் எழுதி போடும். அப்போ எல்லா பேர்களையும் நம்ம எழுதி பாக்ஸில் போடுவோம். நீங்கள் கையை விட்டு அந்த குலுக்கி ஒரு பேர் எடுப்பீங்க. உங்கள் பேரே எடுக்கக்கூடாது, அது எந்த பேர் வருதோ அந்த பேர் எடுத்து நீங்கள் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி அந்த பேரில் 5 ரிங்கெட் தான் போதும். சரியா? நல்ல பெஸ்ட்டானதை ஒன்று தேடி அந்த நபருக்கு கிஃப்டில் பேர் எழுதி கொண்டாந்து இங்கே வச்சுருங்க. 24ஆம் தேதி நம்மளோட கிறிஸ்மஸ் ஈஃபில் அந்த கிஃப்டெல்லாம் நம்ம பரிமாறி கொடுப்போம். யாருக்கு வாங்கி கொடுத்தானே தெரியாது. நீங்கள் போய் சொல்லாதீங்க, உன் பேர் தான் எனக்கு கிடச்சிருக்கு, உனக்கு நான் இது வாங்கி கொடுக்கிட்டா அப்படின்லாம் சொல்லாதீங்க. அதுதான் கிஃப்ட்டு நம்ம சொல்ல வேண்டாம். alright? ஹலோ, சரிங்களா? கேனா? Jesus give the best gift for us. இயேசு நமக்கு சிறந்த பரிசை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாழ்ந்து இந்த கடந்து போகிற இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் அவருடைய நாமத்தில் ஜெபிக்கும் போது, அவர் நாமத்தில் கேட்கும் போது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த the best gift. ரோமர்களுக்கு அவர் சொல்லுகிறார், ஏன் தெரியுமா நீங்களும் நானும் வெற்றி சிறக்க பண்ணவர்கள் என்று பவுல் இதை எழுதுறாரு. 1வது, தேவன் நம்மோட இருக்கிறார். God with us. அல்லேலூயா. 1வது விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா? God is on your side. God is for us. தேவன் நமக்காக இருக்கிறார். கர்த்தர் நம்மோட இருக்கிறதுனால நம்ம வெற்றி சிறக்க பண்ணவர்கள். ஆமென். சேவியர். ஆமென். 2வது, because he gave his only son. அவருடைய ஒரே குமாரனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மேல், எப்படி மாதிரி நம்மேல் நமக்காகவுமா நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து அவருடைய ஒரே குமாரனை நமக்காய் கொடுத்தார். God did not give left over. ஆண்டவர்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கல, மீதி இருக்கிறதுல இல்லை. நம்மக்கிட்ட சம்டைம் நம்ம ஏதோ கொடுக்கணும்னா ஏதோ மிச்சம் இருக்கிறதுல நம்மளோட இதெல்லாம் சந்திக்கப்பட்டோன்னே, நம்மளோட எல்லாம் செட்டில் பண்ணோன்னே மிச்சம் இருக்கிறதுல கொடுக்க பார்ப்போம். யாருக்காச்சும் ஆண்டவர் கொடுக்கணும்னு பேசினா கூட we try to count ஏதோ ஒன்று, அதில் ஒரு குறைவு எப்படியோ அதில் நம்ம நல்லா நிதானமாக பார்த்தோமா அதுலேயே நம்ம சூஸ் பண்ணி அதில் கணக்கு பண்ணி அப்படிதான் கொடுக்கணும். ஆண்டவர் பாருங்க, அப்பா the heavenly father அவருடைய குமாரன் என்று பாராம நம்ம எல்லாருக்காகவும்
ஆமென். எவ்வளவு நல்லவர் ஆண்டவர் நமக்காக, உங்களுக்காக. பிரதர், உங்களுக்காக பிரதர். உங்க பேர் சொல்லுங்க. ரவி. கவி. கவி அரசனா? அரசனாவே தான் இருப்பேன், கவலைப்படாது. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கும். உங்களுக்காக தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே குமாரனை நமக்காய் கொடுத்திருக்கிறாராம். யா, இதை யோசிக்கும் போது அவர் எவ்வளவு அற்புதமான ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் என்று நான் உணர்ந்தேன். நீங்க உலகத்தில் உள்ள தெய்வர்கள் எல்லாம், உலகத்தில் ஆராதிக்கிற தெய்வர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை நீ கொடுத்தா, நீ பலி கொடுத்தா, அப்பொழுது தான் உனக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை செய்தாதான் உனக்கு கிடைக்கும். இங்க நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவரே ஜீவ பலியாய் தன் குமாரனை கொடுத்தாராம். நீங்க இன்னைக்கு நீங்களும் நானும் ஒண்ணு செய்ய வேண்டாங்க. அவரை நன்றி சொன்னா போதும், அவரை நம்பினா போதும். ஏன்னா ஒரு நித்தியத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்காக தன் குமாரன் இயேசுவை நம்ம கை கொடுத்திருக்கிறார். ஆமென். That's why we are more than a conquerors. அதனால தான் நாம் முற்றிலும் நம் ஜெயம் கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோம். He gave his best, his precious, his only son. Amen. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுடைய விடுதலை, your breakthrough, your healing, your provision, your future, he already paid the highest price. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா தகுதியும், உங்களுடைய எதிர்காலத்துக்குரிய காரியங்கள், உங்களுடைய தேவைகள், your provisions, உங்களுடைய சுகம், எல்லாமே உங்களுக்கு வேண்டிய விடுதலை எல்லாத்தையும் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியில நம்மளுக்கு அதை எல்லாத்தையும் பேட் பண்ணிட்டார். அதெல்லாம் செலுத்தி விட்டார், அதெல்லாம் கொடுத்தார். எப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து 33 வருஷம் வாழ்ந்து தன்னையே ஜீவ பலியாய் சிலுவையில கொடுத்தாரு. and everything is finished. நீங்களும் நானும் செலுத்த வேண்டியதை அப்பா நமக்காய் செலுத்தி விட்டார். he gave his best. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவர் பெஸ்ட்டை எனக்கு கொடுத்துட்டார். I am the best. சொல்லுங்க, நானே பெஸ்ட். இப்ப எனக்குள்ள இயேசு வாழ்வதனால, இயேசு எனக்குள்ள ஜீவிப்பதனால நான் பெஸ்ட். நான் மட்டும்தான் பெஸ்ட். சொல்லுங்க கம்பீரமா, நான் மட்டும்தான் பெஸ்ட். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது, no accusation can stand against God's children. அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் நிற்க முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தர்னால் அழைத்த பிள்ளைகளுக்கு எந்த குற்றச்சாட்டும் நிற்பதில்லை. குற்றச்சாட்டு, accusations. இன்னைக்கு நிறைய குற்றச்சாட்டு வரும். உங்க மேல குற்றச்சாட்டு வரும், பாஸ்டர் மேல குற்றச்சாட்டு வரும், சபை மேல குற்றச்சாட்டு வரும், தேவனை நம்பி போகிற பிள்ளைகள் மேல குற்றச்சாட்டு வரும். பல சூழ்நிலைகள் வரும். பிசாசானவன் பல குற்றச்சாட்டை கொண்டு வரலாம். சொல்லிட்டா நீங்க நம்ம எல்லாரும் பாவி என்ற ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வரலாம். யூ ஆர் சின்னர், நீங்கெல்லாம் பாவி, தேவ மகிமை இழந்துட்டீங்க. ஒவ்வொரு முறையோ நம் மனுஷர்கள் தானே, we have a weakness. நம்ம எல்லாரும் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் ஒரு நாளைக்கு மண்ணுக்கே திரும்ப போகிறதா? அப்படின்னா we are not eternal. நம்ம எல்லாம் நித்தியம் இல்லை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை எவ்வளோ நாள் தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிற அவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்து அந்த நாட்கள் எல்லாம் கர்த்தருக்கு கிருபையாக நன்மைகளை செய்து ஆண்டவர் நாமத்தை துதித்து வாழ்ந்துட்டு அதை முடித்து நம்ம அவர் ஆயத்தப்படுத்துகிற ஸ்தலத்துக்கு போக போகிறோம். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரும் தற்காலிகமாக, we are temporary. ஆனால் இந்த தற்காலிகமான இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் பிசாசானவன் நீ ஒரு பாவி என்ற ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்தானா, வேதம் சொல்கிறது, ரோமர் தான் பவுல் சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்றாரு. பாவத்தின் சம்பளம் மரணம்.
The wages of sin is death. அப்போ இந்த அக்யூசேஷன் என்ன பண்ணுது? இந்த குற்றச்சாட்டு, இந்த பொய்யான ஒரு விஷயத்தை பிசாசானவன் நம்மளோட மைண்டில் கொண்டாந்து வைக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் நீ ஒரு பாவின்னு சொல்லிட்டா அடுத்தது தேவனுடைய சமூகத்தில் பிரகாரங்களை வருவதுக்கு நாம் பின்தங்கி விடுவோம். சபைக்கு வருவதில் பின்தங்கி விடுவோம். பிகாஸ் நம்மளோட மனதில், நம்மளுடைய ஆவி ஆத்மாவில் நான் ஒரு பாவி, ஆண்டவர்கிட்ட கிருபை கிடைக்காது என்று நம்மளே நம்ம தள்ளி வைத்து விடுவோம். நம்மளே நம்ம ஒதுக்கி நம்மளை தூரம் சென்று விடுவோம். இஸ் a liar. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையால, தேவகுமாரன் பிறந்ததினால, அவர் ரத்தம் சிந்தினதினால நம் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் சமூகத்தில் நீதிமானாய் இருக்கிறோம். We are the righteous in the eyes of God. தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் நீதிமான். நம்மளை ஆண்டவர் நீதிமானாய் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம் முன்பதாக நம்மளுக்கு திருவிருந்து ஆயத்தமா இருக்கிறது. இந்த ராபோஜன ஆயத்தமா இருக்கிறது. ஆண்டவராக இயேசுடைய இரத்தமும் அவருடைய சரீரமும் நம் பாவத்துக்காக, நம் அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்ட சரீரம், நமக்கு வாழ்க்கை மாற்றக்கூடிய, நம்மளுடைய புது மனிதனாய் மாற்றக்கூடிய சிந்தப்பட்ட இரத்தம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுவாராங்க. There's no accusation can stand. எந்த குற்றச்சாட்டும் முன்பதாய் நிற்க முடியாது. அப்படி என்றால் we need to change. அந்த குற்றச்சாட்டுக்கு நாம் தகுதியாயிடக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்து நம்ம தேவன் சமூகத்தில் கான்ஃபெஸ் பண்ண, அறிக்கை செய்து மனம் திரும்பி அவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தோம். கர்த்தருக்கு அப்படியாப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் விரும்புகிறார். when they go, அவர்கள் போகும்போது ஒரு திருப்தியோட, சந்தோஷத்தோட அவர்கள் போவார்கள். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பேசட்டும். 33வது வசனத்தை வாசிமா. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல், கவனிங்க, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா இருங்க. கிறிஸ்மஸ்க்கு ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க? செய்தி நம்மளை சோகமாக்குறதா? ஆமென். அது மறுபடியும் வாசிமா. அது வாசிக்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Thank you Jesus. தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவனே அவர்களை என்ன ஆக்குறாரு? நீதிமான்கள் ஆக்குறாரா? ஆமென். பியூட்டிஃபுல், ரைட்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுபவன் யார்? We have been chosen by God. நம்ம எல்லாரும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். தாயின் கருவில உண்டாகுது முன்பதாய் நான் பேர் சொல்லி அழைத்தேன் சொல்றேன். You and me have been chosen by God. இயேசுவை பின்பற்றுவதற்கு, இயேசுவை நம்புவதற்கு, இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு, அவரை விசுவாசிப்பதற்கு, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு தகுதியாகும்படியாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ அதான் சொல்கிறார், தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறார். God make them righteous. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்த இந்த வாழ்க்கை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு லைஃப். உங்களை நீங்கள் குற்றம் சாற்றிக் கொள்ளாதீங்க. நம்மளுடைய பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூர்ணமாக இருக்கிறதா? God's strength. தேவனோட பலன் பூர்ணமாக இருக்கு. இந்த நாளில் கர்த்தருடைய பலன் நம்மளை தாங்கி நடத்தணும். Stop listening to the devil's accusations. பிசாசானவனும் இந்த உலகத்துடைய அதிபதிகள் கொண்டு வருகிற எல்லா குற்றச்சாட்டு அதை கேட்கிறத நிப்பாட்டி விடுவோம். Stop listening. எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்போம். ஆண்டவர் என்ன சொல்றார்? வேதம் என்ன சொல்லுகிறது? பாடல் மூலியமா ஆராதிக்கும் போது வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? அதெல்லாம் நம்மளை நிரப்பட்டும். Stop listening to the accusation. Start standing in God's declaration. அவருடைய வாக்கு தத்தங்கள்ல, அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதிகளில் பிடித்துக் கொள்வோம். இந்த புதிய மாதத்தில் நல்ல கம்பீரமாய் தேவ சமூகத்தில் போங்க. நல்ல கம்பீரமாய் இந்த பயணத்தை போங்க. எல்லா சூழ்நிலைகள் கர்த்தர் மாற்றி நம்மளை அற்புதமாய் நடத்தக்கூடியவர். அடுத்தது 4வது காரியம், nothing can separate us from the love of Christ. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை விட்டு எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது.
எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது. திஸ் சவுண்ட் பெட்டர். எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது. ஆமென். ஆண்டவருடைய அன்பை விட்டு எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது. நீங்க நானும் விசுவாசிக்கிறாரு. அந்த அன்புக்கு நம்ம எல்லாரும் ஒரு அடிமைகளாக ஆகிறோம். தேவனுடைய அன்புக்கு நம்ம அதை எதிர்த்து போராடவோ, அந்த அன்புக்கு நம்ம ஈடா எதுவுமே செய்ய முடியாது. nothing. ஆமென். ஆண்டவர் நம்மளை அவருடைய அன்புக்குள்ள நம்மளை பிடித்து வைத்திருக்கிறார். You are caught by his love. எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், எல்லா சூழ்நிலைகள் மத்தியில், எல்லா வேதனைகள் மத்தியில், அழுத்தங்கள் மத்தியில், பிரச்சனையெல்லாம் உங்களை பிடிக்கிறதுக்கு வரும்போது அந்த ஆண்டவருடைய அன்பு உங்களை இன்னும் அதிகமாக உங்களை பிடித்து உங்களை காப்பாற்றி வருகிறது. உலகத்தை விட்டே போயிடலாம், இனி நான் வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன், அப்படியே இனி நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், எல்லாம் முடிந்தது, எல்லாம் போயிட்டது நினைக்கும் போது இன்னும் ஒன்று பாக்கி இருக்குதியா? அந்த ஆண்டவருடைய அன்பு, உன்னை கைவிடாத அந்த அன்பு, உன்னை நேசித்த அந்த அன்பு, உன் வாழ்க்கையை மறுரூபம் படுத்துகிற அந்த அன்பு, அதை யாரும் உன்னை விட்டு பிரிக்க முடியாது. ஆமென். வாழ்க்கை முடிந்தது என்ற கட்டத்தில் நிற்கும் போது அந்த தேவனோட அன்பு நம்மளை அப்படியே அரவணைத்துக் கொள்ளும். பவுல் சொல்றாரு, nothing can separate us from the love of God. வாசிங்கமாத 37வது வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. ஆமா, 36ல வாசிமா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? come on, நம்மை பிரிப்பவன் யார்? வாசிமா. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இதெல்லாம் பிரிக்கக்கூடியது ஒன்று. இப்ப சொல்ற ரோமருக்கு எழுதும்போது சொல்றாரு, கிறிஸ்துவோடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? That is speak about more than a conquerors. அப்ப அந்த அன்பை விட்டு that's no one can separate us. தேவனோட அன்புடைய பவர், வல்லமை, அந்த அன்புக்கு எதுவுமே ஈடு கட்ட முடியாது. இந்த மாலை வேளையில அந்த அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் முடிந்தது அப்படின்னா இங்க அதான் சொல்றாருங்க. அதை நீங்க வசனத்தை உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமா, எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாதா? அப்படியே கண்கள் மூடி ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க அன்பை விட்டு எது என்னை பிரிக்க முடியாதாப்பா? அப்படியே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரேயரோட இந்த மாலை வேளையில் அவருடைய அன்பு நம்மளை சூழ்ந்து கொண்டு, அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல அளவில்லாத ஊற்றி கொண்டு இருக்கிறார். அன்பு. ஓ எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உங்க அன்புக்காக நன்றி அப்பா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும். நீங்க பிரேயரோட செய்யும் போது ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் உங்க லைஃப்ல இப்ப வரும். இன்னும் அதிகமா நான் சொல்லுவது உண்மை. ஒரு சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளப்படும். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோ எஸ், அந்த அன்பு நம்மளை சூழ்ந்து கொள்ளும். முழு பலத்தோ பாடல் வராது, கண்ணீர் தான் வரும். அவருடைய அன்பு சூழ்ந்து கொண்ட பிள்ளைகளுக்குள்ள கண்ணீர் தான் வரும். இந்த மாலை வேளையில் அவருடைய கண்ணீர்னால அவர் அன்பு செலுத்துறீங்களா? அதோடைய பலனை நீர் அடைவே. ஆராதனை அப்பா, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை.
இன்னொரு முறை அன்பு கூறுவேன் என்று சொல்லி நல்ல மனதால இன்னைக்கு ஒரு சமாதான கிருபை உங்களை அப்படியே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இயேசப்பா. ஆமென் 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 ஆமென். ஓ எஸ், கம் ஆன், ஒரு பிரேயரோட இன்னும் அதிகமாய். க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். அப்படியே எங்கேயும் உங்களோட சிந்தை அலமோத வெற்றாதீங்க. நீ கண்ணை மூடி அவரை பாடும்போது ஒரு சிலுவை உன் முன்பதாய் வரட்டும். உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. Thank you, Jesus. Even in your worst moments, ஒரு மோசமான சூழ்நிலையில கூட, your weak moments, உன் பலவீனமான சூழ்நிலையில, His love remains unshaken. அவருடைய அன்பு அசைக்க முடியாததாக இருக்கும். I'm telling you to deep, rooted deep in His love. ஆழமா வேணுன்றீங்க அவருடைய அன்புல. ஆழமா உனக்கு கொடுத்த ஜீவன், உனக்கு கொடுத்த வாழ்க்கை, எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு இயேசு செய்த நன்மைகள், அப்படியே அது மேலோட்டமா அற்புதங்களோட ஆசீர்வாதத்தோடு நின்றக்கூடாது. நீ அவருக்காக என்ன செய்ய போகிற? அவருடைய அன்பு உனக்கு இவ்வளவு செய்து கொடுத்ததே, அவருடைய அன்பு உன் வாழ்க்கையை மறுரூபமாக்குனதே. ரோமருக்கு அவர் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒரு கேள்வியோட முடியுது. That who can separate you from the love of Christ? இப்போ நான் சொல்றேன், nothing will separate us. ஒன்றுமே பிரிக்க முடியாது. அப்படியாப்பட்ட வேறு ஒன்று, அப்படியாப்பட்ட ஆழமாய் அவரை நேசிங்க. ஆமா, கர்த்தருடைய அன்பு. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. Thank you Jesus. It's rooted in Christ. வேறு ஒன்று கிறிஸ்துவுக்குள்ள. தகப்பனே நன்றி. இந்த அன்பு எங்களை ஆட்கொள்ளட்டும், இந்த அன்பு எங்களை வழி நடத்தட்டும். ஆமென். கடைசியாக we are more than a conquerors. 37வது வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவில் வாசிமா, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, எப்படிங்க? அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோமே. We are more than a conquerors. We are more than a conquerors. அப்படின்னா வெற்றியில வாழ்றோம், ஒரு திருப்தியில வாழ்றேன், ஒரு சந்தோஷத்தில் வாழ்றேன். ஆனா அதுக்கு அதிகமாய் என்ன ஜெயம் கொள்ள வைக்கிறவர் என் கிறிஸ்து. அப்படின்னா இட்ஸ் மோர் தென் earthly life. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை காட்டிலும் பரலோகத்துக்குள்ள நுழையக்கூடிய, அதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 23ல, நான் இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், எப்படிங்க? நான் இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். வாய் ஏன்? தேவரே நீர் என்னோட கூட இருக்கிறீர். That's why we are more than a conquerors. Come on, அப்படியே just soak it. அந்த வார்த்தைகள் உங்களை வேறு ஒன்றப்படட்டும்.
ஆழத்துவப்படுத்துங்க, நம்புங்க. உங்க எதிர்காலத்தையே தலைக்கீழால மாத்துகிறவர். ஓ மை காட், நம் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய தேவன். நல்ல ஒரு அல்லேலூயா ஆமென் இயேசுவுடைய. கம் ஆன் 1 2 3. நம்ம வாழ்க்கையை மாத்துகிறவர். we are more than a conquerors in everything. கிறிஸ்துவுக்குள்ள நம் வெற்றியாளர்கள் விட அதிகமாக ஜெயம் கொண்டவர்கள். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த ஆண்டுல கடைசி திருவிருந்துக்குள்ள வந்திருக்கிறோம். 2025 உடைய Holy Communion. And I want you preserve this. இந்த நாளை நீங்க மறக்க கூடாது. இந்த செய்தியை நீ மறக்க கூடாது. என் கர்த்தர் என்னோட இருக்கிறார், ஆகையால் நான் ஜெயம் கொண்டவன், நான் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொண்டவன். ஷாகாபா செக்கிரியாதா. எழுந்திருந்து ஒப்பு கொடுப்போம். Thank you. Oh yes, just surrender this time. இந்த திருவிருந்துக்கு நம்மளுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். Thank you, thank you, thank you Jesus. Hallelujah, hallelujah. Just prepare your heart. Thank you, thank you, thank you. Prepare yourself. இந்த திருவிருந்து உங்க கரத்தில் வரும்போது அது இயேசுவுடைய அன்பை சுமக்க போகிறாய். Yeah, you going to carry the love. Jesus is the love. God is love. தேவன் அன்பாக இருக்கிறார் என்று யோவான் எழுதுகிறார். அந்த அன்பை நீ சுமக்க போற. இப்ப அதன் மூலியமா உன் லைஃப் ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை, வெற்றி சிறக்க பண்ண வாழ்க்கை, ஆதியிலும் அதிகமாய் நடத்த போகிறார் கர்த்தர். இனியும் நடத்துறார். 2026க்குள்ள நீங்கள் போகும்போது வேற லெவல்ல இருக்க போது கர்த்தர் வித்தியாசமான நிலைகளை வைத்து உங்களை நடத்த போகிறார். அற்புத அடையாளங்களை வைத்து நடத்த போகிறார். ஷாபா லாகா பாதா ராபா லா. Sister Philo and Sister Lalita come. சபையாக நம்ம இதில் பங்கெடுக்க போகிறோம். What a privilege that we have to partake this in the family. ஒரு குடும்பமாக இதில் பங்கெடுக்கிறது கிருபை. Oh hallelujah. Oriandala baka shadara malandara malamal. Shatara kamamara karamalando robobobo. Thank you, thank you, thank you. Thank you, thank you, thank you Jesus. நல்ல ஒரு பிரேயரோட இன்னைக்கு போறோம். நல்ல சமாதான கிருபை கர்த்தர் நினைத்தீரையா. Thank you, thank you, thank you, thank you. மனதார நன்றி. நல்ல ஜெபத்தோட என்னை மறவாமல் நினைத்தீரையா. Jesus, Jesus, மனதார Jesus சொல்லே. ஓ இரவும் பகலும் என்னை உங்களை தான் இயேசு நினைத்து கொண்டிருக்கிறார். உன்னை நடத்துவதற்காக இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சரி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. We thank you for your love, God. We thank you for your presence. Amen, 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 amen. கோடி கோடி நன்றி ஐயா.
எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் ஐயோ சொல்வேன் எப்படிங்க ஆமென் 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 thank you thank you எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நல்ல மனதால சொல்லுங்க அப்படியே நன்றி இந்த பாத்திரத்தை கரங்களை வைத்துக்கொண்டு ஐயா just hold on your hand கோடி you are holding the love of God அந்த தேவனோட அன்பை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க நன்றி thank you ஐயா இன்றைக்கு நன்றி சொல்றோம் கோடி கோடி நன்றி ஐயா இந்த வரியை பாடும் பலவீன நேரங்கள் பலவீன நேரங்களே அவருடைய பலன் அவரை சூழ்ந்து கொள்ளட்டும் தந்தீரையா பலவீன நேரங்களில் நான் அப்படியே அவருடைய அன்பை சூழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அவருடைய மகிமை அவரை சூழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஐ ஹோப் யூ டூ நீங்களும் தான் ஒரு ஹீலிங் நடக்குது Jesus Jesus name இயேசுவின் நாமத்துல ஒரு வல்லமை இயேசுடைய அன்பினால சூழ்ந்து கொள்ளப்படுவீராக இப்ப சொல்லுங்க எல்லாரும் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா பியூட்டிஃபுல் மனதார நன்றி சொல்வேன் ஆமென் கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் உன் மேல வருகிற எல்லா குற்றச்சாட்டும் இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு நீங்கட்டும் I cancel it every accusation that come in the name of Jesus. Father, we thank you for the best gift that you have given us. அப்பா நன்றி சொல்றோம் நீங்க கொடுத்த பெஸ்டான இந்த பரிசுக்காக நன்றி உங்க குமாரன் இயேசு கிறிஸ்து அதனால நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக நீங்க நிக்கிறீங்க அப்பா எல்லாரும் எங்களை கைவிடலாம் சூழ்நிலைகள் உலகத்தில் உள்ள எல்லாம் கைவிடலாம் எங்களோட தொழில் கைவிடலாம் எங்க வேலை கைவிடலாம் ஆனா நீ எங்க கூட இருந்து எங்களை நடத்துகிறீர் சதா காலம் எங்களை நடத்துகிறவர் தேங்க்யூ ஆண்டவராக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவுல தன் கரத்துல அப்பத்தை எடுத்து இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னார் அந்த சரீரம் இயேசுவுக்காக ஆண்டவராக இயேசுடைய சரீரம் நமக்காக அடிக்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட சரீரம் நமக்காகவே கிறிஸ்துவின் சரீரத்துல தழும்புகள் உண்டான it is because of us நமக்காக but today we are proud to say that I belong to Christ நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்று சொல்ல நாம் பெருமைப்பட வேண்டும் காரணம் அவர் மரித்தார் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் தகப்பனே நன்றி இந்த அப்பத்துக்காக நன்றி இது நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை ஆண்டவரே பரலோகத்திலிருந்து வந்த கிருபை we thank you for this இது ஒரு மனமாய் உண்ணும் போது தேவனுடைய
கிருபையும் தயவும் நமக்குள்ளே கடந்து வருகிறது. அப்பா, இதை ஆசீர்வதிங்க, இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்க. பரலோகத்திலிருந்து தேவ பிள்ளைகள் அன்று பெற்றுக்கொண்ட மன்னா இன்னைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு இந்த அப்பத்தை உண்ணும் போது இதே பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரனுடைய கிருபை இதை ஆசீர்வதிங்க. உண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவ கிருபை கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நல்ல பிதாவே, ஆமென். ஒன்றாக இந்த அப்பத்தை உண்ணுவோம். லெட்ஸ் ஈட் டுகெதர். Thank you, Jesus. நம் கரத்தில் பாத்திரத்தில் எடுத்து நாம் மூடி அந்த திறந்து வைத்துக் கொள்வோம். பிற்பாடு ஆண்டவர் தன் கரத்திலே திராட்சை ரசத்தை எடுத்து, This is my new covenant, இது என்னுடைய புதிய உடன்படிக்கை, இது என்னுடைய இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. வாவ், 2000 வருஷத்துக்கு முன்பதாய் கர்த்தர் மனித குலத்துக்காக சிந்தின இரத்தம் இந்த பூமியில தன் சரீரத்தில் உள்ள எல்லா இரத்தமும் சிந்தப்பட்டது. கம்ப்ளீட், கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா கடைசியாக அவருடைய விழாவில் குத்தம் போது ஈட்டினால தண்ணி ரத்தமும் மிக்ஸ் பண்ணி தான் வந்தது, தண்ணி தான் வந்தது. அப்படி என்றால் எல்லா ரத்தமும் இந்த பூமியில் சிந்தப்பட்டதான். ஃபார் அஸ், நமக்காக கம்ப்ளீட். அப்படின்னா கொஞ்சம் இல்லை, ஃபுல்னஸ், முழுமையா நம்ம முழுமை அடைவதுக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கரத்தில் இருக்கிற இந்த திராட்சை ரசம் இயேசுடைய இரத்தத்தின் அடையாளம். இதை நீங்களும் நானும் போஜனை பண்ணும்போது ஒரு புது கிருபை, ஒரு புது பலன் கடந்து வருகிறது. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் சொல்லுகிறார், தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். இந்த மாலை வேளையில் ஒரு வெற்றி உங்களை தேடி வருகிறது, ஒரு ஜெயம் வருகிறது. While we are partaking this, இந்த நிமிஷத்தில் நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் வருகிற சில ஆயுதங்களை இயேசுவின் நாமம் அவருடைய இரத்தத்தினால் ஒரு விடுதலை வருகிறது. That no one can against you. யோசுவா 1:5, உனக்கு விரோதமாய் ஒருவனும் எழும்பி வர முடியாது. That no one can stand against you all the days of your life. இயேசுவின் நாமத்தில் I declare it in the name of Jesus. அப்பா, இந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதிங்க. அவர் செய்த புதிய உடன்படிக்கையில் இந்த திராட்சை ரசம் மூலமா ஆண்டவராக இயேசுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் அவருடைய வருகையும் அடங்கி இருக்கிறது. ரிமெம்பர் தட், நினைவு கூறுங்க. அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆனால் தான் அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார் அந்த தெசலோனிக்கா நிருபத்தில், அவர் வரப்போகிறார். அதற்காக காத்திருப்போம், விசுவாசத்தோடு இருப்போம். ஆண்டவரே, இந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதிங்க. இதில் போஜனம் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்கள் கிருபை தயவும் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒன்றாக இதை போஜனம் சொல்லி லெட்ஸ் ட்ரிங்க் டுகெதர். அப்படியே கரங்களை உயர்த்தி அவருடைய கிருபை அப்படியே பெற்றுக்கொள்வோம், அவருடைய தயவை பெற்றுக்கொள்வோம். While you're lifting up your hands, எல்லாரும் சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் you asking for his help. You are surrendering your life. When you lift up your hands, you speak about the surrendering. நம்ம அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு மேல வேற யாரும் இல்லை ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் உன்னதர், நீர் மட்டும்தான் சர்வ வல்லவர், நீங்க மட்டும்தான் மகிமையான தேவன், நீங்க மட்டும்தான் அற்புதர் என்று நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம், நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை சுவாமி. இயேசுடைய நாமத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் கொடுக்கப்பட்ட மேலான நாமம், அதிகாரம் உள்ள நாமம். அப்ப அந்த புதிய மாதத்தில், இந்த 12வது மாதம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தருடைய கரம் தாங்கி நடத்துவதாக, தேவ கிருபையால் நிரப்பப்படுவதாக, தேவனுடைய தயவு முழுமையடையட்டும். Let them fill with the fullness in the name of Jesus. கர்த்தருடைய கரம் இருந்து ஆசீர்வதிக்க வழி நடத்தட்டும். இந்த மாதம் சபையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் ஆசீர்வதிங்க அப்பா.
உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கரவொலி கொடுங்க. ஆமென். God bless you. அப்படி உட்காருங்க. ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்